செங்கோட்டையனை எடுத்துக்கிட்டோம்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வயதோடு ஒப்பிடும்போது ஒரு 2-3 வருஷம் முன்ன பின்ன இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே பேட்ச் ஒரே செட்டு தான் அவங்க. திமுகங்கிற தாய் கழகம் அதில் போய் இணைஞ்சிருக்கலாம். திமுக மேலே நம்பிக்கை இழப்பது என்பது சரியான அணுகுமுறையா செங்கோட்டையனுக்கு? செல்வி ஜெயலலிதா அவர்கள் இடைக்காலத்தில் அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றி வச்சிருந்தாங்க. கட்சியிலிருந்து இல்லை, பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றி நீக்கி வச்சிருந்தார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பலரும் அழைப்பு விடுத்தார்கள். இங்கிருந்து அதிமுகவிலிருந்து சென்ற திரு முத்துசாமி, ரகுபதி போன்றவர்களும் சரி, அங்கே இருக்கிற முன்னணி நிர்வாகிகள், ஒரு குறிப்பாக துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி போன்றவர்களுமே இனியும் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் அங்கே ஏன் இருக்கிறீங்க, வாங்கன்னு கூப்பிட்ட போது சொல்லிட்டார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என் உயிருள்ளவரை நான் அந்த கழகத்தில் தான் பயணிப்பேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழியிலிருந்து ஒருபோதும் நான் மாற மாட்டேன், இந்த உறுதிப்பாட்டோடு இருந்தார். அதனால தான் திரும்ப அவங்கள செல்வி ஜெயலலிதா அழைத்து அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இப்போதைய அமைச்சரவையிலும் கூட கடந்த அமைச்சரவையிலும் இடம்பெற்று பயணிக்கிறார். அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலே அவர்களுக்கு அந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்டி காப்பாற்றிய இந்த கழகத்திலிருந்து நான் ஒருபோதும் விலக மாட்டேன், திமுகவில் சேர மாட்டேன், என் தலைவர் திமுக தீய சக்தி, இதை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் இந்த கழகத்தை தொடங்கினார், அந்த நிலைப்பாட்டில் நான் தொடர்கிறேன் என்று அன்னைக்கு மறுத்துட்டார். ஸோ அதே நிலைப்பாட்டில் இன்னும் இருக்கிறார். கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் பிரதான அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட தாவேக்கால தான் போறார். டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தானே தாவேக்கா போகுது. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமியால் இனி முடியாது, வளர்கிற இயக்கமாக இருக்கிற தாவேக்காவால் வீழ்த்த முடியும் என்று கருதி திரு செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன்.